சரிங்க மக்களே, கேளுங்க. நம்ம இந்திய டீம் இங்கிலாந்துக்கு போகுது பாருங்க. அங்க போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் எல்லாம் ஆட போறாங்க. அப்புறம் நம்ம பசங்களுக்குள்ளேயே ஒரு மேட்ச். அது மட்டுமா, இங்கிலாந்துக்காரங்களோட ஒரு சீரீஸே இருக்குது. ஆனா இப்ப என்னன்னா, நம்ம இந்திய டீமுக்கு புது கோச் வந்துட்டாருப்பா. அது மட்டும் இல்ல, பவுலிங் கோச், ஃபீல்டிங் கோச்னு எல்லாரையும் மாத்திட்டாங்களாம். மொத்தத்துல நம்ம கோச்சிங் ஸ்டாஃபே புதுசா மாறிடுச்சு. இனிமே நம்ம ஆளுங்க அந்த புது கோச்சோட கண்ணுல பட்டு இங்கிலாந்துல வெளுத்து வாங்க போறாங்க. ஆமா மக்களே, நம்ம இந்திய டீம் இங்கிலாந்துக்காரங்களோட சீரீஸ் ஆட போறது ஒரு பக்கம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா ஏ டீம் வேற இங்கிலாந்துக்கு போகுதாம். அங்க அவங்களும் மேட்ச் எல்லாம் ஆட போறாங்களாம். அதுக்காக இப்போ இந்தியா ஏ டீம்ல ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது கோச்சையே மாத்திட்டாங்க. 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச். ஒரு நம்ம ஆளுங்களுக்குள்ளேயே மேட்ச்னு அங்க ஒரே கொண்டாட்டமா இருக்க போகுது. கோச்சை பத்தி வந்த அறிவிப்பு இருக்கே, அது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா கௌதம் கம்பீர் இல்லன்னா நம்ம விவிஎஸ் லட்சுமணன் கோச்சா போவாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. சின்ன பசங்க டீம், இந்தியா ஏ டீம்னா எப்பவுமே நம்ம என்சிஏ ஹெட் தான் போவாங்க. அதனால நிறைய தடவை நம்ம விவிஎஸ் லட்சுமணன் தான் போயிருக்காரு. ஆனா இப்ப என்னன்னா, இந்தியா ஏ டீமுக்கு ரிஷிகேஷ் கணித்கரை ஹெட் கோச்சா போட்டிருக்காங்க. அவரோட கோச்சிங் ஸ்டைல் நமக்கு நல்லாவே தெரியும். அவரு இப்ப ஹெட் கோச்சா நம்ம இந்தியா ஏ பசங்களோட போறாரு. கூடவே நம்ம அசாம் புலி சுபதீப் கோஷ ஃபீல்டிங் கோச்சா போட்டிருக்காங்க. பவுலிங் கோச்சா நம்ம பிரயக்குலி தான். ரிஷிகேஷ் கணித்கருக்கு இப்ப பெரிய பொறுப்பு. அவரு நம்ம இந்திய டீமுக்காகவே விளையாடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல 8000க்கு மேல ரன் அடிச்சிருக்காரு மனுஷன். கோச்சிங் பத்தியும் அவருக்கு நல்லா தெரியும். சின்ன வயசு பசங்களுக்கு கூட கோச்சிங் கொடுத்திருக்காரு. அதனாலதான் இப்போ இந்த பெரிய பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. நம்ம ரிஷிகேஷ் கணித்கர் கோச்சா நம்ம இந்தியா ஏ டீம் கூட இங்கிலாந்துக்கு போறாரு பாருங்க. அங்க 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச். ஒரு நம்ம ஆளுங்களுக்குள்ளேயே மேட்ச்னு ஒரே குமாங்குத்து தான். நம்ம இந்தியா ஏ ஸ்குவாட்ல அபிமன்யு ஈஸ்வரன் தான் கேப்டன். நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காரு. கருண் நாயர், துருவ் ஜூரல் வைஸ் கேப்டன். விக்கெட் கீப்பர் யாருன்னா நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி தான். ஷர்துல் தாக்கூர், ஈஷான் கிஷன், மானவ் சுதார், தனுஷ் கோட்டியன், முகேஷ் குமார், ஆகாஷ் தீப், ஹர்ஷத் ராணா, ஆன்ஷுல் கம்போஜ், கலீல் அஹ்மத், ருதுராஜ் கெய்க்வாட், சர்பராஸ் கான், துஷார் தேஷ்பாண்டே, ஹர்ஷ் துபே, நம்ம சுப்மன் கில்லு, சாய் சுதர்ஷன் இவங்கெல்லாம் 2வது மேட்ச்ல டீம்ல வந்து சேருவாங்க. உங்களுக்கு தெரியுமா, மே 30ல இருந்து ஜூன் 2 வரைக்கும் முதல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச். ஜூன் 6ல இருந்து 9 வரைக்கும் 2வது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச். அப்புறம் ஜூன் 13ல இருந்து 16 வரைக்கும் நம்ம ஆளுங்களுக்குள்ளேயே ஒரு மேட்ச். அதாவது இன்னும் அறிவிக்கப்படாத நம்ம இந்திய டீம், அதாவது 23ஆம் தேதி அறிவிப்பாங்க. அந்த டீமும் இந்த நம்ம இந்தியாயே டீமும் மோதிப்பாங்க. இங்கிலாந்து டூருக்கு முன்னாடி நம்ம இந்திய டீமுக்கு இது நல்ல பிராக்டிஸா இருக்கும். நம்ம இந்தியா ஏ டீமுக்கு கோச் யாருன்னா ரிஷிகேஷ் கணித்கர் தான். நம்ம இந்திய டீமுக்கு கோச் நம்ம கௌதம் கம்பீர் தான். இனிமே பாருங்க, நம்ம இந்தியா ஏ டீம்ல இருந்து எத்தனை பேரு நம்ம சீனியர் டீம்ல வந்து இங்கிலாந்துல டெஸ்ட் சீரீஸ் ஆட போறாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும் தானே. விளையாட்டு நியூஸ்னா அது நம்ம நியூஸ் கிரிக் சேனல் தான். மறக்காம நம்ம நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மக்களே.